வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். எந்தவித மூட நம்பிக்கைகளையும் போகாமல், மிகைப்படுத்தாமல் ஜோதிட கருத்துக்கள் அறிவியல் சார்ந்த முறையில் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்குறோம். ஒளி தத்துவம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல சாதகமான ஒரு சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் நம்மளுடைய ஒளி அமைப்பு பொறுத்து எப்படி நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறது நம்ம துல்லியமா பார்த்துட்டு இருக்கோம். அக்டோபர் 2024 மகர ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது என்று பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடித்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2024 மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகத்தின் அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல, அதாவது ஜென்ம சனி முடிந்து பாத சனியாக சனி நீடித்திருக்கிறார். குரு 5ஆம் இடத்துல நீடித்திருந்து ராசியை 9ஆம் பார்வையா பார்ப்பது நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறது. அதே சமயத்துல 3ஆம் இடத்துல ராகும் 9ஆம் இடத்திலும் கேதுவும் இருந்து குரு பார்வை பெறுவது நல்ல ஒரு அமைப்பே. அதனாலதான் பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி 2020, 21, 22 காட்டிலும் 23, 24 சற்று பிரச்சனைகள் வெளியில கொஞ்சம் பெட்டரான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறீங்கிறதா உண்மை. அது எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனா ஆண்டு கிரகத்தின் அமைப்பு நல்லா இருக்கு. அதுவுமே 7 நாள் சனி 2025 மார்ச்சுக்கு அப்புறம் முடியும் பொழுது இன்னமே ஒரு 7 நாள் சனி முடியும் பொழுது என்ன ஒரு மேன்மை பெறுவார்களோ அதை பரிபூர்ணமாக உணர முடியக்கூடிய ஒரு ராசியாக மகர ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது செவ்வாய் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருந்து சில உடல் உபாதைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், குடுக்கல் வாங்கல்ல அவ்வளவு சுபிக்ஷம் இல்லை. இது மாதிரி ஒரு தொடர்ந்து ஒரு 45 நாட்களாக 1.5 மாதமாக இருந்து கொண்ட பிரச்சனை பார்த்தீங்கன்னா அக்டோபர் லாஸ்ட் வீக், அக்டோபர் 23 டு பி ஸ்பெசிஃபிக் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு மாறுவது நல்ல ஒரு அமைப்பு. கடன் பிரச்சனைக்கு கொஞ்சம் வெளியில் வரலாம். வம்பு வழக்குலேருந்து கொஞ்சம் விடுவிட்டு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. கொஞ்சம் சுபோகமாக முடியக்கூடிய அமைப்பு உண்டு. அதே சமயத்தில் நம்மளுடைய மகர ராசியோட ராசி அதாவது ராஜயோகாதிபதி பார்த்தீங்கன்னா இதுவரை 9ஆம் இடத்துல இருந்தக்கூடிய சுக்கிரன் 10ஆம் இடத்துல அக்டோபர் மாதம் முழுக்க, அதாவது அக்டோபர் 13 வரைக்கும் இருந்து 11ஆம் இடத்துக்கு மாறுவது பார்த்தீங்கன்னா தொழில் மேன்மை ஒரு 1.5 மாசமாக போயிட்டு இருக்கிற தொழில் முயற்சிகளுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு மாதமாக உண்டு. அது குறிப்பா அக்டோபர் 13ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா தொழில கொஞ்சம் லாபம் வரும். ஏன்னா 10ஆம் வீட்டதிபதியே 11ஆம் இடத்துக்கு குரு பார்வை பெறுகிறார். ஸோ தொழில மேன்மையும் இதுவரைக்கும் செய்த முயற்சிக்கு லாபம் பெறக்கூடிய மாதமாக குறிப்பா செகண்ட் வீக் லாஸ்ட்ல இருந்து 3rd and 4th வீக் பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. தசாபுக்திகள் நல்லா இருக்கும் பொழுது நான் சொன்ன லாபங்கள் கைக்கு வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்துல புதன் சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர்கள் 10ஆம் இடத்துக்கு சூரியனே 10ஆம் இடத்துக்கு வருது. தொழில் முன்னேற்றம், மேன்மை, புதுசா ஒன்று ஆரம்பிக்கிறது, வேலையில் இருக்கிறவங்க ஒரு சின்ன ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வரக்கூடிய அமைப்பு, மாணவர்களுக்கும் ஒரு நல்ல உத்வேகம் பெறக்கூடிய அமைப்பு, எல்லாமே ஒரு சிறப்பாக அக்டோபர் 13, 14க்கு மேலே வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் அக்டோபர் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் முயற்சி, வேலை முயற்சி, சொசைட்டியில் ஒரு அந்தஸ்து, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முன்னேற்றம், அதே சமயத்தில் இதுவரைக்கும் செய்த முயற்சிக்கு ஒரு லாபம் கைக்கு வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் பெட்டரா இருக்குங்க. ராஜயோகாதிபதியின் சுக்கிரனின் பெயர்ச்சி மிகவும் அருமையாக உண்டு. குரு பார்வை பெறுவது பார்த்தீங்கன்னா கலைத்துறை, மீடியா துறை இதுல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு உண்டு. குருவே பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்ப்பது ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறது. ஸோ மாத கிரகமாகிய புதன், சூரியன், செவ்வாய், சுக்கிரனோட பயிற்சிகள் ஓரளவுக்கு சாதகமான பயிற்சிகளாகவும், குறிப்பா அக்டோபர் 11, 13, 17, 23 நடக்கக்கூடிய புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் பயிற்சிகள் ஓரளவுக்கு சாதகமான பயிற்சிகளாக அடுத்தடுத்து மகர ராசிக்காரர்களுக்கு வருவதனால் ஓரளவுக்கு ஒரு முன்னேற்றத்தையும் இதுவரை எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடந்து நமக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு நட்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக அக்டோபர் 2024 இருக்கு. உங்களுடைய தசாபுக்திகள் கொஞ்சம் சிறப்பா இருக்கும் பட்சத்தில் சொன்ன ஒரு இந்த சாதகமான பலன்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே சமயத்தில் அட்டமாதிபதி என்று சொல்லப்படுகிற 8ஆம் வீட்டதிபதி, 6ஆம் வீட்டதிபதி கொஞ்சம் திருட்பலம் குறைந்து இருக்கக்கூடாத ஒரு பாவத்துவமான ஒரு கிரக சேர்க்கையில் அமர்ந்து தசாபுக்திகள் நடக்கும் பொழுது, சில பாவத்துவமான சில விஷயங்கள் நடக்கும் பொழுது
நான் சொன்ன அந்த அருமையான தசாபுக்திகள், அந்த பலன்கள் வந்து நம்ம சொன்ன இந்த கோச்சார பலன்கள் வந்து கொஞ்சம் குறைபடும். ஸோ அதை வைத்து தான் நீங்கள் பார்த்துக்க முடியும். உங்களுடைய ஜென்ம ஜாதகம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நான் சொன்ன கோச்சார பலன் இந்த அக்டோபர் மாதத்துக்கு அந்த மாறுதலோடு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.